சுருளாய் ஜலேபி போல சுவையோடு சுற்றும் கதைகள். அறிவும் நெறியும் கலந்தவை ஜலேபி டேல்ஸில் பயணம் செய்வோம். दशरथ नंदन राम राम, जानकी जीवन राम राम, दशमुख मर्दन राम राम, हनुमत सेवित राम राम, धर्म स्वरूप राम राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम, श्री राम जय राम, जय जय राम, जय जय राम. ஒரு காட்டில் ஒரு அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு வலி இருந்தது. அது ராமரின் மனம். ராமர் குடிசைக்கு திரும்பி வந்தார். ஏதோ தவறு நடந்தது போல இருந்தது. குடிசை அமைதியாக இருந்தது. வாசல் திறந்திருந்தது. சீதா என்று அழைத்தார். ஆனால் மரங்கள் மட்டும் அசைந்தன. ராமரின் இதயம் வேகமாக துடித்தது. சீதா என்று மீண்டும் கூப்பிட்டார். அவரது குரலில் பயம் இருந்தது, அவசரம் இருந்தது. லட்சுமணர் அங்கே வந்தார். ராமரின் முகத்தை பார்த்ததும் ஏதோ தவறு நடந்தது என்று உணர்ந்தார். இருவரும் காட்டில் தேடத் தொடங்கினர். ஒவ்வொரு மரத்தையும் பார்த்தார். ஒவ்வொரு பறவையும் கேட்டார்கள், எங்கே இருக்கிறீர்கள் சீதா? அவர்கள் சில அடையாளங்களை கண்டார். சிதறிய மலர்கள், உதிர்ந்த நகைகள், ஒரு போராட்டத்தின் சுவடுகள். ராமரின் மனம் உடைந்தது. அப்போது ஒரு பெரிய கழுகு காயமடைந்து விழுந்து கிடந்தது. அவர் ஜட்டாயு. ராமா என்று மெதுவாக சொன்னார். ராவணன் சீதையை கொண்டு சென்றான். அவர் தடுத்தார். ஆனால் சக்தி போதவில்லை. ராமர் மண்டியிட்டு அமர்ந்தார். கண்களில் கண்ணீர். நீங்கள் என் தந்தையை போன்றவர் என்றார். ஜட்டாயு அமைதியாக உயிர் நீத்தார். ராமர் ஜட்டாயுவுக்கு இறுதி கிரியைகளை செய்தார். மிகுந்த அன்புடன், மிகுந்த துயரத்துடன். அவர்கள் முன்னே சென்றார். ஒரு சிறிய ஆசிரமம். அங்கே ஒரு முதிய பெண். அவர் சபரி. சபரி மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டார். ராமா, நீங்கள் வந்துவிட்டீர்களா? அவர் பழங்களை கொடுத்தார். ஒவ்வொன்றையும் சுவைத்து இனிப்பானதை மட்டும் கொடுத்தார். ராமர் சிரித்தார். அவரது அன்பை ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பு மிக உயர்ந்தது. தெற்கே செல்லுங்கள் என்று சபரி கூறினார். அங்கே உங்களுக்கு உதவி கிடைக்கும். அவர்கள் சென்றார். ஒரு வானர வீரர் வந்தார். அவர் ஹனுமான். நீங்கள் யார் என்று கேட்டார். ஆனால் ஒரு நொடியில் அவர் உணர்ந்தார், இவர்கள் சாதாரணர் அல்ல. ஹனுமான் அவர்களை சுக்ரீவரிடம் கொண்டு சென்றார். சுக்ரீவர் தமது துயரத்தை கூறினார். ராமர் கூறினார், நான் உங்களுக்கு உதவுவேன், நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். வாலி வந்தார். போர் நடந்தது. இறுதியில் வாலி வீழ்ந்தார். சுக்ரீவர் வாக்கு அளித்தார், நான் சீதையை தேட உதவுவேன். வானரர்கள் எல்லா திசைகளிலும் சென்றனர். ஆனால் சீதா கிடைக்கவில்லை. ஜாம்பவான் ஹனுமானிடம் கூறினார், உங்கள் சக்தியை மறந்துவிட்டீர்களா? ஹனுமான் நினைத்தார், என்னால் முடியும் என்று கூறினார். அவர் மலை மேல் ஏறினார். ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கினார்.
ஒரே தாண்டலில் அவர் வானில் பாய்ந்தார். கடலையும் கடந்து அவர் முன்னே சென்றார். தொலைவில் ஒரு பொற்கோட்டை தெரிந்தது. அது இலங்கை. உயர்ந்த சுவர்கள், காவலர்கள் நிறைந்த நகரம். ஹனுமான் சிந்தித்தார், இங்கே கவனமாக செல்ல வேண்டும். அப்போது ஹனுமான் தமது ரூபத்தை மாற்றினார். பெரிய வீரராக இருந்தவர் சிறிய குரங்காக ஆனார். மிக சிறியதாக, ஒரு பூனை அளவுக்கு. அவர் அமைதியாக, யாருக்கும் தெரியாமல் இலங்கைக்குள் நுழைந்தார். அவர் மெதுவாக நகரத்தை கடந்து சென்றார். அரண்மனைகள், தோட்டங்கள், இறுதியில் அசோக வாட்டிகையை கண்டார். அங்கே சீதா இருந்தார். சீதையின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் ராமரை நினைத்தார். ஹனுமான் மெதுவாக வந்தார். அம்மா என்று அழைத்தார். அவர் மோதிரம் கொடுத்தார். இது ராமருடையது அம்மா. சீதையின் முகம் மலர்ந்தது. ராமர் வருவார் என்றார். அவர் சூடாமணியை கொடுத்தார். இதை ராமரிடம் கொடுங்கள். அந்த இரவு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஒரு தேடல் இப்போது ஒரு பயணமானது. நம்பிக்கை இருந்தால் தூரம் பெரியது இல்லை. அன்பு இருந்தால் பயம் இல்லை. ராமாயணம் தொடரும். எபிசோட் 8. சொல்லிலும் செயலும் தரும் தரும் நாயகன். அன்பின் வழியில் உலகை நடத்தும் அருள் நிறைந்தவன் கதைகள் அழைக்கும். ராம ராம நாம பாடுவோம், நல்ல வழியில் நாம் நடப்போம். சீதாராமன் புகழ் பரப்போம், சிந்தையில் ஒளியை விதைப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.